நான் உங்களை ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சா? ஆனால் நான் இப்போ உங்களை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டேன் சீரியஸ்லி. நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு என்னென்னு புரிய வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெண்டு பேருமே எதுவுமே ஷேர் பண்ணி கிடையாது இல்லையா? ஸோ என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லை? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஃபோன் ரொம்ப யூனிக்கான ஃபோன். அதே மாதிரி நம்ம பாஸ்வேர்ட்ஸ் ரொம்ப சேஃபாக வச்சுப்போம். நம்ம ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டோம் இல்லையா? ரைட். ஸோ என் ஃபோன் அதே மாதிரி தான், யாருமே தர மாட்டாங்க. ஈவன் என்னோட பிரதர் கூட தெரியாது. ஓகே, ஸோ நான் இப்போ ரேண்டமாக ஏதோ நம்பர் தப்பாக போட ட்ரை பண்ணேன்னா இது அன்லாக் ஆகாது. நீங்களும் ஏதாவது தப்பாக நம்பர் டைப் பண்ணுங்களேன், ஆகாதுல்ல? என்னைய பாருங்கள். இப்போ நான் உங்கள் மைண்டில் ஒரு நம்பர் சென்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஓகே ஒரு நம்பர் தான் அதை அதை டைப் பண்ணுங்கள். என்னைய பாருங்கள். இப்போ 2 டிஜிட் என்னை பார்த்து 2 டிஜிட் நினச்சிக்கோங்க. டைப் இட். அண்ட் இப்போ நல்லா கவனிங்க, இன்னும் 2 டிஜிட். ஸோ நீங்கள் உங்கள் மைண்டில் யோசிக்கிறது தான் நீங்கள் பண்ணீங்க இல்லையா? ரைட். கடைசி ஒரு டிஜிட் தான் இருக்குது. நீங்கள் தப்பாக போட்டால் மேபி ஹோல் திங்கும் திருப்பி டைப் பண்ணுற மாதிரி ஆயிரும். என்னைய பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கடைசி நம்பர் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆகுதோ அதை திங்க் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணுங்கள்.